கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேரு கலாதேவி. எனக்கு ஊர் நாகப்பட்டினம். நான் இந்த கூடாரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். 8வது மாசம் தான் நான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு அவ்ளோ அதிசயமா நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு பிசாசு பிடிப்பு இருந்துச்சு. என்னால ஜெபிக்க முடியாது. பைபிள் எடுக்க முடியாது. நான் அதிகமா டிவி பார்ப்பேன், செல்லு பேசுவேன். எனக்குள்ள பிசாசு நெறையா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு நான் ஜெபமே பண்ண மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சர்ச்சுக்குள்ள போவேன். அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு நான் அந்த கூடாரத்துல ஃபர்ஸ்ட் நாள் வரப்பயே அம்மா ஜெபிக்கிறப்போ நான் வாந்தி எடுத்தேன். ரத்த வாந்தி எங்க வீட்டுக்குள்ள எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இதுல ஜெபத்துல வரல. நான் இதுல நம்ம ஏசப்பா தான் நமக்கு முக்கியம். நான் இருப்பேன். ஆனாலும் என்னால ஜெபிக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருவிருந்து எடுக்கிறப்பலாம் நான் அப்படியே அழுதுகிட்டு தான் எடுப்பேன். நான் நெறைய எனக்குள்ள ஏதேதோ நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு ஏசப்பாவுக்கு தான் தெரியும். ஆனா அந்த கூடாரத்துல சேர்த்து எனக்கு என்னை பரிசுத்தமா ஆண்டவர் என்னை ஆக்கியிருக்காங்க. நான் இங்க எங்க ஊர்ல எனக்கு அம்மாவை பார்த்தது கூட நான் கிடையாது. ஆனா நான் எங்க பிசாசு புடிச்சு ஆடுனனோ, அங்க இது மாரி வசனம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூடாரத்துல நான் சேர்ந்து கொஞ்ச நாள்ல எங்க ஊர்ல அம்மா இந்த மாரி வசனம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த பிசாசு இடத்துக்கு போற மாரி இருக்கு. அம்மா வசனம் குடுத்துட்டு இருக்கப்போ எனக்கு பயந்துகிட்டு அந்த அந்த கோயிலுக்கு எதுக்கு கொஞ்ச தூரத்திலேயே அம்மா எங்க தெருவுக்குள்ள தான் இருக்கும். அங்கதான் பிசாசு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அங்க அதுகிட்ட நின்னு அம்மா வசனம் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா குரல கேட்டுட்டு நான் ஒடியாந்துட்டேன் வீட்டுக்கு. அது மாரி நான் கனவு கண்டேன். மக்காநாள் பார்த்தீங்கன்னா, எங்க எங்க சர்ச்சுல துதி ஆராதனை நைட்டு ஜெபம் வச்சிருந்தாங்க. அதுல போய் கலந்துக்கிட்டேன். அங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. பிசாசு இனிமே உனக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பொதுவா ஜெபம் பண்ணாங்க. சொன்ன கையோட நான் என்ன செஞ்சுட்டேன்னா, கிடுகிடுன்னு எனக்கு காலே கீழ எப்படி இந்த காளி பிசாசு ஆடுமோ, அதே மாரி தொண்டையெல்லாம் எனக்கு ஒரு 3 நாள் எனக்கு வலி குடுத்துட்டேன். அப்படி நான் என்னைய 4, 5 பேரு புடிச்சாங்க. ஆனா எனக்கு என்ன பிடிக்கவே முடியல. அவ்ளோ ஒரு இதுலருந்து நான் விடுதலை இந்த கூடாரத்துல விடுதலை ஆயிட்டேன். எனக்கு அவ்ளோ அதிசயமா ஒரு நாள் நான் ஜெபமே பண்ண மாட்டேன். அப்படி இப்ப டிவி பார்க்கறது இல்ல, செல்லு பார்க்கறது கிடையாது. ஜெபம், ஜெபம், ஜெபம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு எங்க வீட்டுக்காரவங்க இருக்கிறப்போ, அ 2014லேருந்து எனக்கு மேல் முழுக்க இடுப்புக்கு கீழ அரிப்புனா, அப்படியே திட்டு 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 அரிப்பு இருக்கும். நானும் நெறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா எனக்கு குணமா அடையல. இதுல ஜெபிக்கிறப்போ தண்ணி வச்சுப்பேன். நான் எப்போதுமே தண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துப்பேன். ஏன்னா, என்னால அம்மா ஜெபம் குடுக்குறப்ப எனக்கு இருமல் தான் அதிகமா வரும். அதனால தண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ அந்த அரிப்பே இல்ல. ஒரு முட்டை கூட என்னால சாப்பிட முடியாது. அ அப்படி அரிக்கும். இடுப்புங்கீழ அப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது. அரிப்பு ஒரு திட்டு திட்டா இருந்துச்சு. அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கூடாரத்துல பிசாசு எனக்கு நெறைய கிரியை செஞ்சான். நான் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல சமைக்கிறப்போ அந்த கேஸ் எனக்கு தாவுற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய இந்த கூடாரத்துல எனக்கு விடுதலை குடுக்க குடுக்க எனக்கு பிசாசு நெறைய என்னை பயமுறுத்திட்டே இருந்தான். நான் பயப்படவே இல்ல. அதுக்கப்புறம் நான் நான் ஸ்கூட்டி வச்சிருக்கேன். நான் வண்டிய வீட்ல போடுறேன். வண்டிய டிவிக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பல்லாம் எனக்கு ஒரு இந்த கூடாரத்துல நான் ஜெபிக்கணும் அப்படின்னு வல்லமையா இருக்கிறப்போ எனக்கு நெறைய பயத்த குடுத்தான். அதுமாரி நான் போய் மன்னார்குடி ஒரு மீட்டிங் போனேன். அங்க போயிட்டு பாருங்க நல்லா தான் போனேன் அங்க எனக்கு பிரஷர் ஏறி, ஆ என்னைய பெட்லயே சேர்த்துட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படிலாம் என்னைய இந்த கூடாரத்துலருந்து எனக்கு விடுதலை குடுக்க குடுக்க எனக்கு பிசாசு பயத்தையே குடுத்தான். நான் விடவே இல்ல. நீ என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இந்த கூடாரத்துல அம்மா ஜெபிக்க ஜெபிக்க நான் என்ன காரியங்கள்லாம் நான் தப்பா செஞ்சுட்டு இருந்தேனோ, அது எல்லாத்தையும் இந்த கூடாரம் எனக்கு உணர்த்தி, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு உணர்த்தி அம்மா குடுக்குறாங்க. ஒரு நாளும் நான் அழுதுகிட்டே அம்மா ஜெபிக்க நான் என்ன காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தேனோ, அது எல்லாத்தையும் இந்த கூடாரம் அப்படியே உணர்த்தி குடுத்தது. இப்ப என்னை விடுதலையா அவ்ளோ விடுதலையா இப்ப ஏசப்பா மட்டும் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி சொல்றேன் நெறைய விடுதலை நான் ஒரு ரூ. 70,000 நகை மீட்டு குடுக்க எனக்கு ஆண்டவர் கிருபை குடுத்து செஞ்சிருக்காங்க. அத நான் எப்படி மீட்டு குடுப்பேன்னு நான் இருந்தேன். ஏன்னா நான் கடன்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணி குடுத்ததுனால கடன்ல இருக்கேன். நான் எங்க வீட்ல 5 பொண்ணுங்கதுல நான் தான் வீட்டுக்கு தல பொண்ணு. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிற மாரி இருக்கிறதுனால நான் எல்லார்ட்டயும் வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன். அந்த நகையெல்லாம் நான் எப்படி எந்த காரியத்துல வச்சு நான் மீட்டு குடுக்க போறேன் அப்படின்னு இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு 60,000க்கு நகை மீட்டு குடுக்க என் சிறு சிறு கடனெல்லாம் அடைச்சிருக்கேன். நான் எப்படி அடைப்பேனே இருந்தேன். என்ன ஏசப்பா பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
அன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே அப்போ வெள்ளி செயின் எடுக்க ஆண்டவர் உதவி பண்ணாங்க. பாப்பாவுக்கு ஒரு வெள்ளி தோடு எடுக்க ஆண்டவர் அன்னைக்கு பர்த்டே அப்படி சின்ன பிள்ளை கொண்டாடுற மாரி எனக்கு கொண்டாட ஏசப்பா கிருபை செஞ்சுறாரு. இந்த கூடாரத்துல நான் கலந்து அவ்வளோ விடுதலை எனக்கு விடுதலை ஆயிருக்கேன். நான் எனக்கு அரிப்பு இருந்தது விடுதலையா இருக்கேன். நான் இப்போ எனக்கு பரிசுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த கூடாரம் ஒவ்வொரு நாளும் என்னை அது எனக்கு நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் இந்த கூடாரத்துல அம்மா பேசுறப்போ ஒரு மாசம் அப்படியே நான் அழுதுகிட்டே இருப்பேன். என்ன நம்மளை பத்தி பேசுறாங்களே, நம்மளை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு இருந்தேன். பாவக்கட்டுல அவ்வளவு நான் இருந்தேன். எல்லாத்தையும் இந்த விடுதலையாக்கி இருக்கு இந்த கூடாரம். இந்த கூடாரத்துல நான் முன்னாடியே இந்த பாவங்களாம் செஞ்சிருப்பேனான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் அப்படி இருந்ததுனால நான் இந்த கூடாரத்தை சொல்லணுமான்னு தெரியல. ஆனா நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். எனக்கு அவ்வளவு விடுதலை. இப்போதைக்கு எனக்கு இயேசுவா மட்டும்தான். வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வாழ வாழ எனக்கு ஏசப்பா எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கீத்து ஒழுவும் வீடு ஒழுவும் இருந்துச்சு. அதுக்கு கூட எனக்கு ஒரு தார்பாய் வாங்கி கொடுக்க ஆண்டவர் உதவி. நான் சம்பாதிக்கிறதுலே தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சம்பாதிப்பேன். இதெல்லாம் கடல்ல தான் வாழ்ந்தேன். இப்ப சிறு சிறு கடனை எனக்கு கொடுக்க தேவன் செஞ்சாரு. இப்ப நான் ஆண்டவருக்காக நான் ஆண்டவரை புடிச்சு நான் முன்னாடியே ஆண்டவர் ஏசப்பான்னு தான் இருப்பேன். ஆனா எங்க வீட்டு சூழ்நிலை எங்க அப்பா உலகத்துல இருக்கிறதுனால என்னால எதுவுமே இதுலயும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அம்மா உணர்த்தி அந்த ஒரு மாசம் நான் அந்த கூடாரத்துல சேர்ந்த ஒரு மாசமும் எனக்கு ஆமா நான் என்ன பண்றேனோ அதை பத்தி தான் அம்மா பேசுனாங்க. அந்த கூடாரத்துல சாதாரணமா நம்ம இணையவே இல்லை. இது ஏசப்பா தான் இணைச்சு நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் அம்மா நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு தாய் வீடு மாரிதான் இந்த கூடாரம் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. நான் என்ன செஞ்சேனோ, என்ன போனோனோ, என்ன காரியத்தெல்லாம் இருந்தனோ எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துட்டு இந்த கூடாரம். இந்த கூடாரம் இல்லைன்னா நரனா இதுக்கு முன்னாடி இந்த கூடாரத்துல வரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முடியாம இருந்தேன். பிரஷர் எப்ப பார்த்தாலும் ஏறிக்கிட்டே இருந்தது. எப்படி இருந்து ஆனா அந்த கூடத்துல இணைச்சு விட்டாங்க. புனித சிஸ்டர் தானே இணைச்சு விட்டாங்க. இன்னைக்கு விடுதலையா, இன்னைக்கு ஒரு மனசு சந்தோஷமா அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வண்டியில போறப்ப ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். பாட்டு பாடிட்டு போறேன். என்னால ஃபீல்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் மத்தியான ஜெபத்துலலாம் கலந்துக்க முடியல. வண்டியில போறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன், மறுபடியும் கட் பண்ணி வந்துருவேன். அதனால நைட்ல லேட்டா தான் வர்றதுனால நான் ஜெபிக்க என்னால முடியல. உட்காந்து ஜெபிக்க முடியல. ஆனாலும் நான் விடவே மாட்டேன். 7 மணி எங்க யார் வீட்டுல உட்கார்ந்தாலும் ஃபீல்டு பார்த்துட்டு இருக்கப்போ 7 மணி ஆயிட்டா நான் ஜெபத்துல ஆன் பண்ணி கேட்டுட்டே வருவேன். கொஞ்ச நேரம் தான் கேட்குமே. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு அதிசயமா என்னை நடத்தி வராங்க. இப்படி தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன். எந்த எந்த